கடலூரில் இருந்துட்டு ஒரு கடல் உணவு செய்யலைன்னா எப்படி? இன்றைக்கி ஒரு மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க. இந்த மீனோடைய பேர் வந்துட்டு காரை மீன் சொல்லுவாங்க, பெரிய காரை. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, மூன் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு அந்த சின்ன காரை மாதிரி அதிகமாக முள் இருக்காது, ஷார்ப்பாக இருக்காது, நல்லாவே இருக்கும். நடுவில் முள் மட்டும்தான் இருக்கும். இதை நமக்கு ஈஸியாக குழந்தைங்களுக்கு கூட எடுத்து ஊட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மீன் வந்துட்டு குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், வறுக்கவும் நல்லா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா புளி வந்து ஒரு கையளவுக்கு ஊற வச்சுருக்கிறேன். அடுத்தது வந்து வதக்கிறதுக்கு தேவையான வெங்காயம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு 4 வெங்காயம் அளவுக்கு. 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், கொத்தமல்லி தழை, 2 கருவேப்பிலை கொத்து, 4 மாங்காய் துண்டு, தாளிக்கிறதுக்கு தேவையான வடகம், அப்புறம் அரைக்கிறதுக்கு தேவையான 2 தக்காளி, 4 சின்ன வெங்காயம், 3 துண்டு தேங்காய் பல். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் மிக்சியில். சின்ன ஜார் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளிகளை இதில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். அரைச்சி எடுத்துகிட்டு இருந்தாச்சு. ஊற வச்ச புளியுமே கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் இந்த புளி கரைசலோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு வந்துட்டு காரத்தூள் போட்டுப்போம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். கூட்டுத்தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது போல் ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டிருக்கேன் நான் ஒரு கையளவுக்கு. ரெண்டு பச்சை மிளகாவையும் இப்போ இதிலே நம்ம உடச்சி போட்டுக்கலாம். இது மாதிரி கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழையும் இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ வாங்க நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு மண் சட்டி வச்சுக்கலாம். மீன் சால்னா பொறுத்த வரைக்கும் மண் சட்டியில் வச்சிங்கன்னா அதனோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். மறுநாள் நீங்கள் சூடு பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சட்டி காஞ்சிருச்சு. நான் வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெயில் வச்சிங்கன்னா இந்த சூடுன்னு சொல்லுவாங்கள்ல, அது கூட வந்துட்டு தனியும். அதனால் நல்லெண்ணெயிலே செஞ்சுக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துருக்கேன், அது போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம், சின்ன சீரகம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். வடகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதிலே போட்டுப்போம். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் எடுத்து வச்சுருக்க 2 கொத்து கருவேப்பிலையும் இதில் போட்டுடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப டார்க் ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான். நம்ம ஆல்ரெடி கூட்டி வச்சுருக்கிற குழம்பு இது கூட மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். இதனுடைய பச்சை வாசனைலாம் போகட்டும்.
10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுட்டு திறந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு கொதிச்சிருக்கும். நல்லா அடி பிடிச்சிடாமல் ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு, இப்போ இந்த டைமில் கூட உப்பு காரம்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி பார்க்குறதுல தப்பு இல்லை. குழம்பு இப்போ நல்லா சுண்டிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாங்காவை சேர்த்துக்கலாம். மாங்காவை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக விட்டால் போதும். இப்போ வாங்க நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை இதோடு சேர்த்துடலாம். இது மாதிரி அங்கங்கே ஒன்று ஒன்று சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்துட்டு மீன் வந்துட்டு உடையாமல் இருக்கும், எடுக்கவும் ஈஸியாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் மீன் சேர்த்ததுக்கு பிறகு. அவ்வளோதான், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மேலே தூவிக்கலாம். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்துட்டு தேங்காய் பால் சாதம் செஞ்சுருக்குறோம். அது மேலே இந்த மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதனோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். தேங்காய் பால் சாதத்தோட ரெசிபி வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள்.